வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அடுத்த தலைப்பு ஆட்கொள்ளல். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குருவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு குரு வந்து அவருடைய சீடர்களை கூட்டிகிட்டு அந்த ஊரில் வந்து தெருக்களில் அப்படி நடந்து போகிறார். அப்போ வந்து ஒரு செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய தெருவில் வந்து அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பணக்கார பெண்மணியின் வீட்டிலேருந்து ஒரு சின்ன குழந்தை வெளியில் வருது. அந்த குழந்தை ஓடி வந்து ஒரு தட்டு நிறைய அவள் வந்து ரோஜா பூக்கள் வச்சுருக்கிறா. ஸோ அதை வந்து குருக்கிட்ட எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி குருக்கிட்ட சமர்ப்பிக்கிறான். அந்த வாசனை மலர்கள் குருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது சீடர்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுறாங்க. குரு வந்து ஒரு பூவை எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் சீடர்களுக்கு கொடுத்துட்றாரு. அவங்க 2-3 எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் சந்தோஷமாக அதை எடுத்துக்கிறாங்க. அந்த குழந்தையும் சந்தோஷமாக அந்த தட்டை எடுத்துகிட்டு போயிடுறான். அடுத்தது வந்து இதே மாதிரி ஒரு பெண்மணி வந்து தன்னோட வீட்டுக்குள்ளே வந்து அழைக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மூதாட்டி. அவங்க வந்து ஒரு ஆப்பிள் பழத்தட்டு ஒரு வேலைக்காரர் கொண்டு வந்து வைக்கிறாருங்க. அதை ஒரு பழத்தை எடுத்து குரு சுவைக்கிறாரு. அதுக்கப்புறம் சீடர்களுக்கு எல்லாம் கொடுக்குறாரு. சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்பயுமே இந்த சீடர்கள் வந்து குருவோட போகிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா குருவோட போகும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால குரு கூடவே அவங்களும் வந்து போவாங்க. அதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இப்படி அவங்க போயிட்டுருக்காங்க. இப்போ செல்வந்தர்கள் வீடெல்லாம் தாண்டி ஏழைகள் வசிக்கக்கூடிய பகுதி, கொஞ்சம் ஊரின் ஒதுக்குப்புறமான பகுதி அப்படின்றதுக்கு வராங்க. அங்கே ஒரு விதவை பெண்மணி அவங்க வந்து வீட்டுக்குள்ளே அழைக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்க வந்து ஒரு தட்டில் வந்து திராட்சை பழங்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த குரு எடுத்து சாப்பிட்றாரு. அப்புறம் அப்படியே அவரே சாப்பிட்டுட்ருக்காரு. பழங்கள் எல்லாம் அவரே சாப்பிட்டுடுறாரு. சீடர்கள் பார்த்துட்டே இருக்காங்க. இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. அந்த பெண்மணிக்கும் சந்தோஷமாக இருக்குது, குரு எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்குது. மகிழ்ச்சியாக அவங்க விடைபெறுறாங்க. அப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே மனசில் குரு ஏன் நமக்கு கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதை ஒரு சீடர் வந்து கேட்டுறார், ஏன் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இந்த குரு சொல்கிறாரு, அந்த பழம் வந்து புளிப்பாக இருந்தது, அதனால் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கல, அதை நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய நல்லது கெட்டது ரெண்டையுமே நாங்கள் பங்கெடுத்துக்க தான் நாங்கள் வந்தோம் இல்லையா, அப்போ எங்களுக்கும் வந்து நீங்கள் அதை கொடுக்க தானே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் எங்களை வந்து இந்த இடத்துல கொடுக்காம விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த குரு சொல்கிறாரு, என்னோட நல்லது கெட்டதில் நீங்கள் பங்கெடுத்துக்க நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு பெண்மணி ஒருத்தங்க இருக்காங்க, விதவை பெண்மணி. அவங்களால முடிஞ்சதை அவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து சாப்பிடும்போது அவங்க முகத்தை சுழிச்சிட்டிங்கன்னா கூட, இந்த பழம் புளிக்குது அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சுன்னா கூட அவங்களுக்கு மனசு வந்து புண்பட்டுரும். அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட அதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறார். அப்போ இந்த குரு வந்து எந்த அளவுக்கு அடுத்தவங்க மனசை புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சீடர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வாங்க ஆட்கொள்ளல் அப்படிங்கிறதுல அம்மா என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆட்கொள்ளல். நான் யார் என்ற தத்துவ விளக்கம் கேட்ட அன்றே என்னை குருநாதர் ஆட்கொண்டு விட்டார். அதன் பின் ஒரு நாள் அவரை எங்கள் வீட்டிற்கு சாப்பிட அழைத்திருந்தார் என் கணவர். பலத்த கருத்து வேறுபாடுகளுக்கிடையே அவர் ஒத்துக்கொண்டார். அவர் வீட்டுக்குள் நுழைந்ததும் தடால் என்று காலில் விழுந்து விட்டேன். எல்லோரும் எரிச்சலில் நெளியும் அளவுக்கு கொஞ்ச நேரம் நான் எழுந்திருக்கவே இல்லை. யாரோ என்னவோ நினைக்கட்டும், எனக்கல்லவா தெரியும் என் மனசாட்சியின் உறுத்தல். கிளைச்சங்கம் ஆரம்பித்த அன்று அவ்வளவு அலட்சியமாக அவரை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. எல்லோரும் காலில் விழுந்து வணங்கிய போது சட்டென அந்த இடம் விட்டு அகன்று வந்தேனே. இப்படிப்பட்ட மகான்கள் மன உணர்ச்சிகளை துல்லியமாக கணக்கிடுவார்கள் என்பார்களே. என் அலட்சியத்தை அவர் கணக்கிட்டிருக்கலாம். ஒரு நிமிடமாவது அந்த அலை தாக்கி இருக்குமே. அதற்கு பிராயச்சித்தம்தான் இச்செயல். அன்று மட்டுமல்ல, அவர் அருகில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை விழுந்து வணங்குவேன். ஒவ்வொரு முறையும் ஒரு நிமிடமாவது தலையை தரையோடு வைத்து என் ஆணவமெல்லாம் அழிந்துவிட்டன. சுவாமி, என்னை ஆட்கொள்ளுங்கள் என்று மனதார வேண்டிக் கொள்வேன். அதன் பிறகு எப்பொழுது பொள்ளாச்சி வந்தாலும் எங்கள் வீட்டில் தங்க ஆரம்பித்தார். அதற்கு பலமான விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் அவர் அமைதியாக, எனக்கு வேண்டியது ஒரு பிடி உணவு, ருசியும் தேவையில்லை. என்னை யார் வேண்டுமானாலும் அழைக்கலாம். உணவளித்து மகிழ, வினாக்களுக்கு விடை பெற்று நிறைவு பெற வைத்து கொள்ளலாம். ஆனால் என்னோடு வரும் அன்பர்களையும் என்னை பார்க்க வரும் அன்பர்களையும் முக வேறுபாடின்றி ஏற்கும் தன்மை எங்கிருக்கிறதோ அங்குதான் நான் தங்க முடியும் என்று கூறி முடித்துவிட்டார். அதன் பின் அவரோடு நெருங்கி பழகும் வாய்ப்பு கிட்டியது. எனக்கு இளம் வயது முதல் ஒரு பொழுதுபோக்கு. ஒருவரை பார்த்தவுடன் ஒரு கணிப்பு போடுவேன். அதன் பின் தூரத்தில் இருந்தபடியே என் கணிப்பை ஒப்பிட்டு பார்ப்பேன்.
என் கணிப்பு சரியாக இருந்தால் உற்சாகம் கொள்வேன், தவறாக போனால் மனம் வாழுவேன். திருமணத்துக்கு முன் என் கணிப்புகளில் பெரும்பகுதி சரியாகவே இருக்கும். ஒரு பொறுப்பும் இல்லை, கடமையும் இல்லை, நெருங்கி பழக வேண்டிய அவசியமும் இல்லை. திருமணத்துக்கு பின் என் கணிப்புகள் பெரும்பகுதி தவறாகவே இருந்தன. அப்படிப்பட்ட தவறான கணிப்பு தான் நான் சுவாமிகளை முதலில் பார்த்தபோது போட்டது. எதிர்பார்த்த ஒன்று கிடைக்காவிட்டால் ஏமாற்றம், எதிர்பாராமல் ஒன்று கிடைத்தால் ஆனந்தம். சாதாரண கல் என்று நினைத்தது துடைக்க துடைக்க அளவில்லாத பிரகாசத்தை கொண்ட அபூர்வ கல் என்று உணரும் போது படிப்படியாக பொங்கி பெருகுகிறது ஆனந்த வெள்ளம். அறிவு, அடக்கம், அன்பு, எளிமை, தூய்மை எல்லாம் ஒரே இடத்தில் அமைந்திருப்பது அபூர்வமான ஒன்றுதான். சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்பதையும் காண்பது அரிதாக இருக்கிறது. எனது குருநாதரிடம் சொல்வதுதான் செயலாக இருக்கிறது, செயலில் நடத்தக்கூடியதுதான் சொல்லாக வருகிறது. அந்த சுடர்விடும் அறிவு அருகில் நெருங்குபவரை திணற அடிக்கிறது. எந்த கேள்வி கேட்டாலும், எதை பற்றி கேட்டாலும் பதில் நாக்கு நுனியிலிருந்து துள்ளி வந்து விழுகிறது. ஒரு காசுக்கு இரண்டு பக்கம் போல் ஒரு கருத்துக்கும் இரண்டு பக்கம் இருக்கும் என்பார்கள். ஆனால் இவர் கருத்துக்கு மாற்று கருத்து என்பது அரிதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இவரது அணுகுமுறை இதுவரை நாம் அறிந்த எல்லாவற்றிலும் நேர்மறையாகத்தான் இருக்கிறது. புரட்சியை விட திரட்சியில்தான் நம்பிக்கையை வைத்திருக்கிறார். கேள்வி கேட்க வேண்டும் என்று கூட இல்லை, கேட்க வேண்டும், ஆனால் எப்படி கேட்பது என்று மனதுக்குள் தயங்கிக் கொண்டிருந்தாலும் சிறிது நேரத்தில் அதற்கான பதில் ஏதாவது ஒரு வழியில் வந்து சேரும். எதையும் மறைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாது. கண்டுபிடித்து விட்டேன் என்ற இருமாப்போ, இந்தா பிடித்துக்கொள் தண்டனையை என்ற சீரலோ அவருக்கு இருக்காது. என்றாலும் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டோம் என்ற பரிதவிப்பே நமக்கு தண்டனையாக அமையும். ஒருமுறை சுவாமிகளின் அருமை மகள் உமா பழனி செல்ல வேண்டுமென்று விரும்பினார். அமெரிக்காவாசியான அவர் நம் நாட்டு சித்தர்களை பற்றி நம்மை விட அதிகம் தெரிந்து வைத்திருக்கிறார். போகர் சமாதியை நேரில் பார்க்க ஆசைப்பட்டார். சுவாமிகளின் ஆசியோடு நல்ல முறையில் தரிசனம் செய்துவிட்டு போகர் சமாதியில் அமைதியான தியானம் முடித்து நிறைவோடு திரும்பினோம். முதலில் நான் உள்ளே நுழைந்தேன். காலில் விழுந்து வணங்கினேன். வாழ்க வளமுடன் என்று வாயார வாழ்த்தினார்கள். அடுத்து உமா உள்ளே சென்றார். காலில் விழுந்து வணங்கினார். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தியதோடு அன்போடு தலையை வருடி கொடுத்தார். என் மனதில் சட்டென ஒரு நெருடல். அதை பொறாமை என்று என்னால் ஒத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் ஒரு ஏக்கம், ஒரே ஒரு வினாடிதான். மன உணர்ச்சிகளை வெளியே காட்டிக்கொள்ளாதவள், அழுத்தக்காரி என்று பெயர் பெற்ற நான் அந்த இடத்தை விட்டு அகன்று சென்று விட்டேன். அன்று மாலையே சுவாமிகள் கோவை புறப்பட்டார். எல்லோரும் வணங்கினார்கள். நானும் வணங்கினேன். வணங்கி எழ நினைத்த போது அந்த அதிசயம் நிகழ்ந்தது. தாமரை மலர்களின் மென்மையும் குளிர்ச்சியும் கொண்ட ஏதோ ஒன்று தலை மீது அமர்வதை உணர்ந்தேன். ஆம், சுவாமிகளின் திருக்கரங்கள்தான். 1000 கோடி மின்னலைகள் என் நாடி நரம்புகளில் பாய்ந்து உடல் முழுவதும் பரவின. அளவுக்கு மீறிய அந்த மின் அழுத்தம் தாங்க முடியாமல் என் உடலின் ஒவ்வொரு அணுவும் தனித்தனியே பீத்து கொண்டு கிளம்பி அந்தரத்தில் மிதக்கத் தொடங்கின. நான் என்னை மறந்தேன், மிதந்தேன். நினைவுக்கு வந்ததும் தாங்க முடியாமல் அழுதேன். அன்பு கிடைத்த ஆனந்தம், குறிப்பு உணரப்பட்டது என்ற குதூகலம், ஒரு நிமிடமேனும் அத்தகைய நினைவுக்கு இடம் கொடுத்து சிக்கிக்கொண்டோம் என்ற ஆற்றாமை, யாராலும் கண்டுகொள்ள முடியாதவள் என்ற ஆணவம் அழிந்து கண்டுபிடிக்கப்பட்டு விட்டோம் என்ற பரிதவிப்பு எல்லாமாகச் சேர்ந்து என் கண்ணில் இருந்த நீரை எல்லாம் ஒரு சொட்டு இல்லாமல் வடித்துவிட்டன. கடிதத்தில் எழுதினேன். தெய்வத்தை கண்டு கொண்டேன். அறிவிக்க ஒரு குருநாதர் கிடைத்தார் என்பதெல்லாம் எனக்கு 2ஆம் பட்சம்தான். எனக்கு அன்பான தந்தை கிடைத்திருக்கிறார். என்னை புரிந்து கொள்ள பூவினும் மென்மையான ஒரு இதயம் கிடைத்திருக்கிறது என்ற நிறைவுதான் ஒவ்வொரு அணுவிலும் பிரதிபலிக்கிறது. ஏனென்றால் நான் சாதாரணத்திலும் மிக சாதாரண மனித பிறவியாகத்தான் இருக்கிறேன். எளிய முறை உடற்பயிற்சி, எளிய முறை காயகல்பம், எளிய முறை தற்சோதனையை படைத்ததாலோ என்னவோ காட்சிக்கும் கருத்துக்கும் எளியவராக இருக்கிறார். கருத்துக்கள் எளியனவாக இருந்தாலும் ஆழமானவையாக இருக்கின்றன. கங்கை நீரை போல தெளிவாக இருப்பதால் ஆழம் தெரியாமல் இருக்கலாம். காலை விட்டு பார்த்தால்தான் ஆழம் புரியும். உணவு, உடை மட்டுமல்லாமல் பழக்கத்திற்கும் மிக எளியவராக இருக்கிறார். சிறப்பு பயிற்சி, ஆசிரியர் பயிற்சியில் பயிற்சி முடிந்த வேளைகளில் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருப்பார்கள். பலதரப்பட்ட கருத்துக்களும் அடிபடும். சுவாமிகள் ஓய்வு எடுக்க செல்லாத நேரமென்றால் ஏதோ ஒரு கூட்டத்தில் அவரும் இருப்பார். சற்று முன் விஞ்ஞானிகளும் தடுமாறும் விஷயங்களை அக்காக பீத்து வைத்தவராய் இவர் என்று தோன்றும். சேலம் ஆசிரிய பயிற்சியின் போது ஆயிஷா சுப்பிரமணியன் என்ற சகோதரியை சந்தித்தேன்.
லண்டன் பிரஜையான அவர் பெற்றோர் இந்தியர்கள். அவரும் அவர் கணவரும் கருப்புவார் பெற்ற கராத்தே ஆசிரியர்கள். அவர் சொல்வார், சுவாமிகள் இவ்வளவு எளியவராக இருப்பதால் அவரது மதிப்பை நீங்கள் இன்னும் முழுமையாக உணரவில்லை. நீங்கள் உணர ஆரம்பிக்கும் போது அயல் நாட்டுக்காரர்கள் கொத்திக்கொண்டு போய்விடுவார்கள் பாருங்கள் என்பார். நாணலை போல வளைந்து கொடுத்தாலும் தன் கொள்கை அளவில் உறுதியோடு நிற்பார். அதற்காக மற்றவர் கொள்கையோடு முட்டுவதும் இல்லை, மோதுவதும் இல்லை. சுவாமி அவர் அப்படி சொன்னார், நீங்கள் இப்படி சொல்கிறீர்களே. பொதுவாக சொல்பவர்களை எரிச்சல் படுத்தும் கேள்வி. அதற்கும் அமைதியான பதில்தான். அவர் அறிவிற்கும் அனுபவத்திற்கும் தெரிந்ததை அவர் சொன்னார். என் அறிவிற்கும் அனுபவத்திற்கும் தெரிந்ததை நான் சொன்னேன். உங்கள் அறிவிற்கும் அனுபவத்திற்கும் எது சரியாகப்படுகிறதோ அதை எடுத்துக்கொண்டு மற்றதை விட்டுவிடுங்களேன், பிரச்சனையே இல்லையே என்பார். விளம்பரத்தையும் ஆடம்பரத்தையும் அறவே வெறுப்பவர் என்றாலும் சமீப காலத்தில் மற்றவர்களின் வற்புறுத்தலால் அதை அனுமதித்திருக்கிறார். இந்த விளம்பரம் ஆரம்ப காலத்தில், அதாவது சங்கத்தை வளர்க்க வேண்டுமென்ற ஆர்வத்தில் பணமும் கொடுத்து உறுப்பினர்களை சேர்த்து கொண்ட அந்த காலத்தில் கிடைத்திருந்தால் இந்த சங்கம் இன்று உலகமெங்கும் ஆள் போல் படர்ந்திருக்கும். இந்த விளம்பரத்தாலோ என்னவோ தமிழ்நாட்டில் இப்பொழுதுதான் மக்கள் இவரை தெரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். 1972 டெல்லியில் இவரை சந்தித்த பின் சொற்பொழிவாற்றிய ஈவேகி சம்பத் அவர்கள் டெல்லியில் இவருக்கு இருக்கும் வரவேற்பை பார்க்கையில் இவரது சொந்த மண்ணில் இவரை பற்றி ஒருவருமே தெரிந்து கொள்ளவில்லையே என்று வருத்தமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். எவ்வளவு கூட்டம் சேர்ந்தாலும், எவ்வளவு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்தாலும், எவ்வளவு பேர் எவ்வளவு உயர்த்தி பேசினாலும் அவர் பழைய சுவாமிகள் தான். ஆரம்ப காலத்தில் தனி ஒரு மனிதராக நின்று கொண்டு சங்கத்தை நிற்கச் செய்ய அரும்பாடுபட்ட போது கை கொடுத்த அனைவரையும் அதே அன்போடு நினைவு கூர்கிறார். பெயர் பரவ புதிதாக சங்கங்கள் கிளைகள் தோன்ற ஓய்வு ஒழிச்சல் இல்லாத நிகழ்ச்சிகள். 6 மாதம் வெளிநாடுகள், 6 மாதம் இந்தியா என்று பம்பரம் போல் சுற்றி கொண்டிருக்கிறார். இந்த 75ஆம் வயதில் ஒரு பிடி உணவை உண்டு அவர் சுற்றை பார்க்கையில் மனம் கரைந்துவிடும். இதனால் அதிகம் பாதிக்கப்படுபவர் சகோதரி உமாதான். சுவாமிகளை கவனிப்பது ஒன்றையே தன் வாழ்வின் நோக்கமாக கொண்ட அவர் சுவாமிகளின் சாப்பாட்டு ஓய்வு நேரத்தில் வரும் குறுக்கீடுகளை கண்டு துவண்டு போய்விடுவார். சுவாமிஜி, உங்கள் உடல் நலம் நன்றாக இருந்தால்தானே உங்கள் சேவையை செவனே செய்ய முடியும், அதை கொஞ்சம் கவனிக்கக்கூடாதா என்று மனம் வெதும்ப கேட்பார். அவர் புன்முறுவலோடு சொல்வார், பிறந்த இத்தனை காலம் சமுதாயம் என்னை ஆளாக்கி இருக்கிறது. உணவு, உடை மற்றும் எனக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்த சமுதாயத்துக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன். அந்த கடனை திருப்பிக் கொடுக்க இயற்கை எனக்கு இந்த வழியை காட்டியிருக்கிறது. தனி ஒரு மனிதனாக நின்று இந்த சக்கரத்தை மெல்ல மெல்ல சுற்றி வந்தேன். இன்று பலர் கூடி அதன் வேகத்தை அதிகப்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நாள் இந்த வேகம் தடைப்படாமல் பார்த்து கொண்டால் பின் அது தானே சுற்றி கொள்ளும். வேகத்தை நிலைநிறுத்த கொஞ்சம் அதிகப்படியான முயற்சி தேவைதான். அதனால் உடல் நலம் பாதிக்கப்பட்டால் அதை இயற்கை கொடுத்ததாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இயற்கை விதியை தாண்டி யாரும் எதையும் செய்துவிட முடியாதே, மனதை தளரவிடாதே என்பார். கேட்பவர்கள் கண்களில் நீர் அரும்பும். குருவாக இருந்தாலும் அவரை ஆராய்ந்த பின்பே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பார் பரமஹம்சர். இவரது போதனையிலேயே ஈர்க்கப்பட்ட நான் இவரது சாதனையால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டேன். அந்த அறிவு என்னை ஆட்கொண்டது, அந்த அன்பு என்னை ஆட்கொண்டது, அந்த எளிமை என்னை ஆட்கொண்டது. குற்றமிறனாய் குடி செய்து வாழ்வதால் உலகமே இன்று அவரை சுற்றமாய் சுற்றுகிறது. உலக மக்கள் அனைவரையும் அமைதி ஆட்கொள்ளப் போகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பது நிச்சயம். அந்த சாதனைக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்களில் என் குருநாதரும் முக்கியமான இடத்தை வகிக்கப் போகிறார் என்பது நிச்சயம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வரிகள் படிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உலக மக்கள் அனைவரையும் அமைதி ஆட்கொள்ளப் போகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை அப்படின்னு கேட்கும்போது திரும்ப நம்ம இதை விசாரிச்சுக்கிட்டே இருக்க அதுக்கான செயல்பாடுகள் இன்னும் வேகமாக நடக்கும். சீக்கிரமாக எல்லாரும் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் நிறையா சொல்ல அந்த நாள் சீக்கிரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளும் ஒரு ராமருக்கு அணில் போல் சின்னதாக நம்ம குருவுக்கு உதவுறோங்கிற ஒரு மகிழ்ச்சியும் நமக்கு இருக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த தலைப்பு உபதேசம் பார்க்கலாம். நம்மனம் நம்பசம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.